தமிழகத்துக்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் பாஜக வெற்றி பெற முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அவர் சாத்தூர் முக்குராந்தல் பகுதியில் தேர்தல் பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய வைகோ, ரத்தத்தாலும் தியாகத்தாலும் வளர்க்கப்பட்ட திமுகவை அழித்து விடுவேன் என்று பிரதமர் மோடி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் பதவி வகிக்கும் மோடி இப்படி பேசியது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்று கூறிய வைகோ, இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி இதுவரை 8 முறை வந்திருப்பதாக கூறிய வைகோ, 80 முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தாலும் பாஜக வெற்றி பெற முடியாது என கூறினார். தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது ஒரு முறையாவது எட்டி பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பிய வைகோ, தேர்தலில் பாஜகவுக்கு பொதுமக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். நரேந்திர மோடி 8 தடவை சுற்றி வந்து விட்டார். 8 தடவை என்ன, 80 தடவை சுற்றி வந்தாலும் நீங்கள் தோற்கப் போவது உறுதி. இந்துத்துவ சக்திகள் அடிபட்டு வீழப் போவது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 4 மாத காலத்துக்கு முன்னால் இந்துத்துவ சக்திகள் எல்லாம் சேர்ந்து வாரணாசியிலே ஒரு கூட்டம் போட்டார்கள். சனாதன சத்பவ் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். எங்கள் எதிர்கால திட்டம் என்ன என்று அதிலே அறிவித்தார்கள். 32 பக்கத்துக்கு அந்த ஆவணம் வந்தது. அதிலே முதல் வரி என்ன தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்ற பெயர் மட்டும்தான்.